வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஏற்ற சுவையான மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுவேன், என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 20லேருந்து 22 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 பெரிய தக்காளி, 2 வந்து மீடியம் சைஸ் தக்காளி. நல்லா புளிப்பாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறமா அந்த இஞ்சியெல்லாம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ கல்லுப்பை ஆட் பண்ண போகிறேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுட்டோன்னா தக்காளிலேருந்து நல்லா தண்ணி வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், தக்காளிலேருந்து தண்ணி வருது. ஸோ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.25 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் 1 ஸ்பூன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். அதுக்கு இடையில் நம்ம மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ண போகிறோம். ஒரு பாதி பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாதி கேப்சிகம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மஷ்ரூம் அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு சரி வராது. அதனால் மஷ்ரூமை கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கடலெண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா முதல்ல வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாவும் மஷ்ரூமும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு போட்டதுக்கப்புறமா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலே வந்து எல்லாமே வெந்துடும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா தயிர் வந்து தெரிஞ்ச மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட போகிறேன். கொஞ்ச நேரம் அதுலேயே வந்து மஷ்ரூமும் குடமிளகாவும் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுற போகிறேன். சப்பாத்தி மாவு வந்து எப்படி பிசைவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி உப்பி வருது. நான் நான்ஸ்டிக்கில் போடுறதுனால மீடியம் ஃப்ளேமில் தான் சுட்டுட்ருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வர்றது உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி போட்டோன்னா உடனே பிரட்டி போடக்கூடாது.
ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா பரட்டி போடணும். அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு அழுத்துனீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும். உப்பி வர்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நம்ம சுற்றி அழுத்தி அழுத்தி விடணும். அப்போ தான் ஓரத்துலேயும் நல்லா வேகும். அவ்வளோதான். இந்த மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு எடுக்க போகிறேன். எல்லா சப்பாத்தியும் ஹாட் பேக்கில் சுட்டு அடுக்கிட்டேன். அவ்வளோதான், டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி இருக்குது அப்படின்றத எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.